கொஷின் நம்பர் 6 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செட் ஏ பி அண்ட் சிக்கு வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து வேர்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் நம்பர் 6ல் let a equal to set such that x is the value, x belongs to whole number. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஹோல் நம்பர்னால் அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுவே நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் such that x is less than 2. ஸோ இது வந்து ஏவோட கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து பிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் such that x value should be less than or equal to 4 and greater than 1. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி பிரித்து எழுதுறதுன்னு பார்த்துக்கணும். எக்ஸோட வேல்யூ வந்து 1 விட பெருசாக இருக்கணும், 4 வரைக்கும் இருக்கணும். லெஸ் தேன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 4க்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துப்போம், தட் இஸ் 3 வரைக்கும் தான் எடுத்துப்போம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்கறதால நம்ம 4ம் சேர்த்து எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு. ஸோ பியோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 1ன்னா 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2 3 இது ரெண்டும் 2 3 4 ஏன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 4ஐயும் சேர்த்து தான் எடுக்கணும். பியோட வேல்யூ வந்து அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து சிக்கு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க சி ஈக்குவல் டு 3,5. ஸோ இதை வச்சு நான் வந்து 3 விஷயம் வந்து ப்ரூவ் பண்ணணும். இந்த சம்மில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்ட்டு பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி யூனியன் பி இன்ட்டு ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபிசியோட வேல்யூஸ் எடுத்துப்போம். சிக்கு வந்து ஆல்ரெடி 3 5 கொடுத்துட்டாங்க. பிக்கு என்ன வரும்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் அண்ட் எக்ஸ் வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தேன் 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ என்ன வரும்னா 2 3 4 இதுதான் வந்து பியோட வேல்யூ. ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர், ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், லெஸ் தேன் 2ஆக இருக்கணும். ஸோ 0 and 1 இதுதான் வந்து ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ 3 5. ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஈக்குவேஷன் கொடுத்தா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்கணும். தட் இஸ் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ். ஸோ ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துப்போம். எல்ஹெச்எஸில் 2 விஷயம் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற பி யூனியன் சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏயோட மல்டிப்ளை பண்ணி வரணும். ஸோ ஃபஸ்ட்டு பி யூனியன் சி. பி வேல்யூ என்னது 2 3 4 யூனியன் சியோட வேல்யூ 3 and 5. யூனியன்னா என்ன மீனிங், நம்ம ஜென்ரலாக வந்து யூனிட்டின்னு சொல்லுவோம். யூனிட்டின்னா என்ன, எல்லோரும் ஒன்றா இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது, அதுதான் வந்து நம்ம யூனியன்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூனியன் 3,5. ஸோ 2 3 4 and 3 5 யூனியன்னா ஒன்றா எடுத்து எழுதணும். ஒரே பர்சனை 2 முறை எழுதக்கூடாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பி யூனியன் சின்னா 2 3 4 5. 3 வந்து இங்கே 2 டைம்ஸ் இருக்கா, ஸோ நம்ம 1 டைம் தான் எடுக்கணும். ஸோ பி யூனியன் சி வேல்யூ இஸ் 2 3 4 5. அகெயின் சொல்கிறேன், யூனியன்னா எல்லாரையும் ஒன்று சேர்த்து எழுதணும். ஒன்று சேர்த்து எழுதும்போது ஒரே பர்சன் அகெயின் ரிப்பீட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி எழுதணும். ஸோ ஆன்சர் இஸ் 2 3 5. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்ட்டு பி யூனியன் சி தானே லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ நம்ம பி யூனியன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஏ இன்ட்டு பி யூனியன் சி எழுத போகிறோம். ஏ வேல்யூ இஸ் 0,1 இன்ட்டு பி யூனியன் சி வேல்யூ என்ன 2 3 4 5. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் எழுத போகிறோம். மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியும். ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்து எல்லாத்தோட சேர்த்து எழுதணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட் எடுத்து எல்லாத்தோட சேர்த்து எழுதுமா. ஸோ 0,2 0,3 0,4 0,5. ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்து எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் எலிமெண்ட்டு 1,2 1,3 1,4 1,5. ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. அது லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம்.
ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, a into b கொடுத்துருக்காங்களா. ஸோ a வேல்யூ இஸ் 0,1 into b is 2 3 4. ஸோ இதை வந்து சேர்த்து எழுத போகிறோம். எழுதிட்டே இருக்கலாம். 0 2 0 3 0 4. ஸோ இது வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டை பியோட ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட சேர்த்து எழுதணும். நெக்ஸ்ட்டு ஏவோட செகண்ட் எலிமெண்ட்டை பியோட ஃபஸ்ட் எலிமெண்ட் 1 2 1 3 1 4. ஸோ இது வந்து ஏ இன்ட்டு பியோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஏ இன்ட்டு சி இருக்கா. ஸோ ஏ இன்ட்டு சி, ஏ இஸ் 0,1 இன்ட்டு சி இஸ் 3,5. சேம் இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். 0,3 0,5. நெக்ஸ்ட் இஸ் 1,3 1,5. ஸோ ஏ இன்ட்டு சியோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம வந்து 3 விஷயம் பண்ணணும். ஒன்று ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு சி, நெக்ஸ்ட்டு யூனியன் பிட்வீன் தெம். ஸோ இப்போது ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். யூனியனான சேம் நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது, எல்லாரையும் சேர்த்து எழுதணுமா. ஸோ 0,2 என்ன வரும், 0,2 0,3 0,3 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 1 டைம். 0,4 இல்லை. நெக்ஸ்ட்டு 1,2 இங்கே 0,5 இருக்கா. ஸோ அது எழுதிப்போம். நெக்ஸ்ட் வந்து 1,2 1,3 1,4 1,5. சேம் நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது, ஆனால் எல்லா நம்பருமே இதில் வந்து இடம் பெற்றிருக்கணும். அதுதான் இதோட மீனிங் யூனியன்னா. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ நம்ம 1 and 2 கம்பேர் பண்ணலாம். 1ல் 02 03 04 05 02 03 04 05 இருக்குது. 12 13 14 15, இங்கேயும் 12 13 14 15 இருக்குது. ஸோ எல்லாமே வந்து சேமாக இருக்குது. தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக இருக்குது. இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுவோன்னா 1 = 2 or LHS = RHS. கொஷின் என்ன கொடுத்துருங்க, ஷோ தட்டன் கொடுத்துருக்காங்களா, வெரிஃபை தட்டன் கொடுத்துருக்காங்களா. ஸோ LHS = RHS வெரிஃபைடு. இந்த மாதிரி எழுதி செம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 6th கொஷினோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இதே மாதிரி இன்னும் 2 இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, A into B intersection C. இது வந்து நம்ம யூனியன் வச்சு பார்த்தோம். இது வந்து செகண்ட் கொஷின் வந்து இன்டர்செக்ஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ஷன்னா ஆஸ் வி நோ, இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். அந்த யூனியன்னா எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். காமனாக இருக்கிறது ஒரு முறை மட்டும்தான் எழுதணும். ஸோ அதுதான் வந்து 2 டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து கொஷின் நம்பர் 2 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 2 என்னென்னா, A into B intersection C equal to A into B intersection A into C. இதில் நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் மிடில் கொடுத்துருக்கிறத பண்ணணும். இப்படி பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் B intersection C ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏயோட மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி A into B A into C ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம எப்போவுமே இந்த மாதிரி சம்ஸ் ஷோ தட் வெரிஃபை தட் அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் வந்து ப்ரொசீட் பண்ணணும். B intersection C ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஸோ B intersection C. வாட் இஸ் B வேல்யூ, 2 3 4. இன்டர்செக்ஷன் C வேல்யூ 3,5. ஸோ இதை பார்த்தாலே நீங்கள் சொல்லிடலாம், காமனாக இருக்கிறது தான் இன்டர்செக்ஷன். ஸோ இதில் 2 காமனாக இல்லை, 4 காமனாக இல்லை, 5 காமனாக இல்லை, 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் இஸ் 3. நெக்ஸ்ட்டு A into B intersection C தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ இந்த ஆன்சரை வந்து ஏவோட மல்டிப்ளை பண்ணணும். 0,1 வந்து இன்ட்டு B intersection C வேல்யூ 3. ஸோ இது எப்படி எழுதுவோம், மல்டிப்ளைனா செட்டாக எடுத்து எழுதுவோமா. ஸோ 0,3 நெக்ஸ்ட் இஸ் 1,3. ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ, தட் இஸ் ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு A into B இருக்கா. ஸோ A into B, A வேல்யூ இஸ் 0,1 இன்ட்டு B வேல்யூ இஸ் 2 3 4. ஸோ இது எப்படி எழுதுவோம், மல்டிப்ளிகேஷன்னா 0,2 0,3 0,4
தென் 1, 2, 1, 3, 1, 4. இதுதான் வந்து A into B ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு A into B முடிஞ்சதா, இப்போ A into C. A into C, A value is 0, 1 into C value is 3, 5. As usual, multiplication 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. ஸோ இது மல்டிப்ளிகேஷனா, இதோட ஆன்சரும் கிடச்சிருச்சு. ஃபைனலாக என்ன பண்ணோம், இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தட் இஸ் A into B இன்டர்செக்ஷன் A into C. இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்டர்செக்ஷன்னா என்ன மீனிங் சொல்லியிருக்கேன், சேமாக இருக்கிறது எடுத்து எழுதணும். இங்கே 0, 3 இருக்குது, இங்கேயும் 0, 3 இருக்குது. ஸோ காமனாக என்ன வரும்னா 0, 3 வரும். நெக்ஸ்ட்டு 0, 5, இங்கே 0, 5 இல்லை. 1, 3, இங்கே 1, 3 இருக்குது. 1, 5, இங்கே 1, 5 இல்லை. ஸோ இது 2 மட்டும்தான் வரும். இது வந்து ஈக்குவேஷன் 2, தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணணும்னா 1ம் 0, 3, 1, 3, 2ம் 0, 3, 1, 3. ஸோ 1 equal to 2. ஸோ LHS equal to RHS verified. ஸோ இதுதான் வந்து subdivision 2 of question number 2. ஸோ subdivision 3 போவோம். எல்லாத்துக்கும் இதே ஏபிசியோட வேல்யூஸ் வந்து சேம் தான். அந்த எலமெண்ட்ஸ், செட்டோட எலமெண்ட்ஸ் ஒரு முறை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதை வச்சு நம்ம வந்து எல்லா சம்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சப்டிவிஷன் 3. சப்டிவிஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சப்டிவிஷன் 3 இஸ் A union B into C equal to A into C union A into B. ஸோ இதில் வந்து நம்ம யூனியன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சேம் ப்ரொசீஜர், LHS RHS. ஃபஸ்ட்டு வந்து LHS எடுத்துக்கிறோம். LHSல ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட் பண்ணணும்னு சொன்னோன்னா A யூனியன் B. சாரி போட்டுட்டேன். A union B equal to A value 0, 1 union B value 2, 3, 4. யூனியன்னா தெரியும்ல, எல்லாமே எடுத்து எழுதணும். ஸோ 0, 1, 2, 3, 4. ஸோ இதுதான் யூனியன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்டூ C. தட் இஸ் A union B இன்டூ C. ஸோ A union B ஓட வேல்யூ 0, 1, 2, 3, 4 இன்ட்டு சியோட வேல்யூ இஸ் 3, 5. இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து எழுதுவோமா. 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம எழுதணும். ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A into C யூனியன் A into B. ஸோ ஃபஸ்ட்டு A into C ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். A வேல்யூ இஸ் 0, 1 இன்ட்டு C வேல்யூ இஸ் 3, 5. ஸோ இன்ட்டு தானே. ஸோ 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இது வந்து A into B யோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு இது வந்து A into C யோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து A into B ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். A into B. A வேல்யூ இஸ் 0, 1 இன்ட்டு B வேல்யூ இஸ் 2, 3, 4. ஸோ மல்டிப்ளை பண்ணுவோம். 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. ஸோ பிட்வீன் கம்மாஸ் போட்டுக்கணும். இது வந்து A into B யோட வேல்யூ. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், A into C, A into யூனியன் ஃபைண்ட் அவுட் பண்ணோமா. ஸோ A into C யூனியன் A into B. ஆஸ் ஐ செட், இது வந்து யூனியன்னா எல்லா விஷயத்தையும் சேர்த்து எடுத்து எழுதணுமா. ஸோ எப்படி வரும்னா
A into B. A is 0,1, B is 2, 3, 4. So 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும்போது 0, 2, மீட் நம்ம இங்கே தான் நான் மிஸ் பண்ணியிருக்கோமா, 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3. into C. சம்திங் ஏதோ மிஸ் பண்ணியிருக்கோமோ. இதில் 0, 2 வருதே, 0,1 into 2, 3, 4. 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. சாரி, ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். A union B into C equal to A into C. கொஷின்லேயே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே, சாரி. இங்கே வந்து A into C யூனியன் B into C கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து A into B ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸ்மால் மிஸ்டேக் இல்லை, பிக்கெஸ்ட் மிஸ்டேக் தான். A யூனியன் B, A into C யூனியன் B into C தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நான் வந்து A into C ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே, B into C. Bயோட வேல்யூ இஸ் 2, 3, 4 into Cயோட வேல்யூ இஸ் 3, 5. ஸோ இப்போ எழுதும்போது 2,3, 2,5, 3,3, 3,5, நெக்ஸ்ட்டு 4,3, 4,5. ஸோ இப்போ கரெக்டாக வரும் பாருங்கள். A into C 0, 3, 0, 5, 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. Next is 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக வருது. சேமாக வரும்போதே, சேமாக வரலன்னா நம்ம வந்து ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. சயின்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் சேமாக இருக்கா. ஸோ நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணுவோம், LHS ஈக்குவல் டு RHS வெரிஃபைட். ஸோ இதை வந்து தான் நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ 6th கொஷின் ஓவர்.